அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. இந்த பார் கருவாப்பையிலே நான் உன் கூட ஹனிமூன் வரேன்ட்டு சும்மா என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்க. ஆமா இவங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துட்டாலும் சை மூஞ்ச பாரு மூஞ்ச சை போய் இவன் கூட எல்லாம் உட்கார்ந்து வர வேண்டியதா இருக்கு. ஏதோ நான் ஒன்னும் கூப்பிட்டு போன மாதிரி சீனா போட்டுட்டு இருக்கா. சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காத பத்துக்க. வெளியிடமாச்சேன்னு கொஞ்சம் மெதுவா பேசிட்டு இருக்கேன். இல்லனா அவ்வளவுதான் பத்துக்க. கருவாப்பையே வாய் ஓவராலா நீளுது. சை மூஞ்ச பாரு மூஞ்சியும் முகர கட்டையும். சை இந்த பஸ்ல ஏறணும்னு தூக்கமா வருது. இவனை நம்பி தூங்குறது கூட பயமா இருக்கு. ஒருவேளை எங்கேயாச்சும் விட்டுட்டு இறங்கிட்டானா அவ்வளவுதான். வேற நம்ம பப்பர பேன் நிக்க வேண்டியதுதான். தூங்க கூடாது ரியா, மறந்து கூட தூங்கிறாத. இவன் அந்தால விட்டுட்டு போனாலும் போயிருவான். டே சக்தி என்ன இங்க வர சொல்லிட்டு எங்கடா போன? மச்சி இருடா ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். டேய் 7 வீட்டுல தூங்கிட்டு இருந்தேன். சும்மா இருந்தவன வா மச்சி பிரியாணி சாப்பிடலாம் இங்க கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு 5 நிமிஷத்துல வந்துடுறியா? அப்பத்துல இருந்து இப்படிதான்டா 5 நிமிஷம் சொல்லிட்டு இருக்கேன். 1/2 மணி நேரம் ஆயிட்டுடா. என்ன மச்சா நீ நண்பனுக்காக ஒரு 1/2 மணி நேரம் காத்திருக்க மாட்டியா? உன்னை கொல்ல போற பாரு. மரியாதையே 5 நிமிஷத்துல வர்ற, இல்லன்னா நான் இப்ப இடத்த காலி பண்ணிடுவோம் பாத்துக்க. என்ன மச்சா நீ எனக்காக காத்திருக்க மாட்டியா? டே நடிக்காதடா, மூட்டு வா. சிவா டேய் மச்சி என்னடா ஏதோ பொண்ணு வாய்ஸ் கேக்குது. டேய் என்னடா நடக்குது? டேய் மூட்டு போன வைடா. ஹே நீ ஷீலா தானே? ஆமா சிவா, என் நேம் கூட உனக்கு தெரிஞ்சிருக்கா? பரவாயில்லையே. ஹே ஷீலா என்ன சொல்ற? நம்ம ஒரே காலேஜ், ஒன்னு எப்படி தெரியாம இருக்கும்? ஏதோ என்ன தெரியும்னு சொல்ற, அது வேற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஷீலா திடீர்னு நீ இங்க வந்திருக்க? ஹே சிவா, ஹோட்டலுக்கு எதுக்கு வருவாங்க? சாப்பிடுறதுக்கு தான் வருவாங்க. ஹோ இல்ல நீ மட்டும் தனியா வந்திருக்கியே, அதனால தான் கேட்டேன். என்ன சிவா இப்படி சொல்லிட்ட? அத நீ இருக்கல்ல. யாரு? நான் இருக்கேன், விளங்கிரும். என்ன சிவா அமைதியாவே இருக்க? ஒன்னும் இல்ல ஷீலா. சிவா யாருக்காகவாது வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா ஷீலா, என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தான், இன்னும் வரல. அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி சிவா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு ஷீலா, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அதானே, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? சிவா நான் உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ சிவா. அடங்கொக்கா மக்க, ஐ லவ் யூ சிவாவா? அடி பாவி பாரட்ட, நான் உன் பின்னாடில அடியே சுத்திட்டு கிடந்தேன். நீ என்னதான் லுக்கு விட நினைச்சா இப்பதானடி தெரியுது நீ அவனை சைட் அடிச்சிட்டு இருந்திருக்கேன்னு. அடியே இப்படி ஏமாத்தி புட்டி அடி. என்ன ஷீலா திடீர்னு இப்படி வந்து சொல்ற? சிவா நான் ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நீ இப்பதான் தனியா இருக்க. எப்பவுமே உன் உதவாக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கானே, அவன் கூடவே சுத்திட்டு இருப்ப. அதனாலதான் சரி இப்ப டைம் கிடைச்சதே அப்படின்ட்டு உன்கிட்ட சொன்னேன். அடியே முட்டைக்கண்ணி, நான் உதவாக்கறியா? டே மச்சான் வாடா கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கேடா. உன்னை பத்தி தான் ஏதோ சொல்லிட்டு இருக்கா. ஹே ஃபூல், உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், இப்படி தான் நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணுவியா? எப்ப பார்த்தாலும் ஏன் சிவா பின்னாடியே சுத்திட்டு இருக்க? அடே டே மச்சி என்னடா நடக்குதுங்க? எனக்கு என்னடா தெரியும்? இவதான் ஏதோ புதுசா சொல்லிட்டு இருக்கா. நீயே ஏதாச்சும் சொல்லி அமுச்சு விடு. ஹே சிவா, அவன் கடக்குற லூசு பைய. உனக்கு என்ன தோணுது? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீயும் என்ன லவ் பண்றியா? ஷீலா எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே இல்ல. அடியே ஆனா அந்த மாதிரி தாட்டு எனக்கு தாண்டி இருக்கு. என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வருவேன்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹே சிவா, உண்மையா தான் சொல்றியா? என்ன உனக்கு பிடிக்கலையா? ஷீலா ஒரு ஃப்ரெண்டா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் லவ் அப்படின்ட்டுலாம் எதுவுமே இல்ல. அந்த மாதிரி தாட்லாம் எனக்கு எதுவும் எப்பவுமே வந்ததே இல்ல. ஓகே சிவா. இப்பதான் கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்கு. ஷீலாமா. டேய் பொறுக்கி ராஸ்கல், என்னடா? என்ன ஷீலாமா? அவன் கிடக்கா மொக்க பீஸ். நான் பாரு ஹீரோ மாதிரி இருக்கல்ல. யாரு நீ? ஹீரோவா? என்ன ஷீலுமா இப்படி பேசுற? என்ன வேணா கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமே. நான் உனக்கு நல்லா பொருத்தமா இருப்பேன். நான் கூட உன்னை ரொம்ப நாளா ஒன் சைடா விரும்பிட்டு இருக்கேன். அடச்சி பொறுக்கி ராஸ்கல், ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாது? ரொம்ப நாளா ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருக்கானா? மூட்டு வேலைய பார்த்துட்டு போடா. இதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணன்னு தெரிஞ்சது ஸ்டேஷன்ல போய் எழுதி வச்சிருவேன். ஆமா இப்ப நான் என்ன கேட்டுட்டேன் இவன் இந்த கத்து கத்துறா? அவ்வளவுதான் பாத்துக்க உனக்கு. அடியே என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒன் சைடா லவ் பண்றேன், உனக்கு கொஞ்ச நாளா ஃபாலோ பண்றேன்னு சொன்னா தப்பா? நீ மட்டும் அவன்கிட்ட அதை சொல்லி தானே ப்ரப்போஸ் பண்ண. அப்புறம் நான் சொன்னா மட்டும் ஜெயில தூக்கி வைப்பேங்கிற? சீ திருந்தவே மாட்டான் பொறுக்கி. சிவா இவன் கிட்ட சொல்லுவே, இவன் கூட சேராத, நீ கெட்டு போயிருவே. ஆமா என் கூட சேர்ந்துதான் கெட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத. அட கொடுமையே, என்ன கேட்டுட்டேன்னு இவ இந்த ஆட்டம் போடுறா. என்ன மச்சி உன் ஆளு எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு போகுது?
டேய் அதான்டா எனக்கும் தெரியல. கிட்டத்தட்ட அவளை நான் ஒரு 10 நாளா ஃபாலோ பண்றேன்டா. நானும் என்னதான் பாக்குறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு தெரியுது அவ ஒன்னதான்டா பாத்துருக்கா. மச்சான் ரொம்ப கவலையா இருக்குடா. சாப்பிடவே இஷ்டம் இல்லடா. வாடா பேசாம வீட்டுக்கு போயிடலாம். என் ஷீலாமா பாரு என்ன ஏமாத்திட்டு போயிட்டாடா. டேய் என் கோவத்தை கிளறாத பாத்துக்க. அப்படியே உத்தமே மாதிரி அப்படியே நடிக்காதடா. 10 நாளைக்கு முன்னாடி வேற அந்த பக்கத்து வீட்டு பால்காரியை தானே பாத்துட்டு இருந்த. இப்ப என்னடா புதுசா சீலா கூலான்ட்டு போடா மூட்டு பிரியாணி வாங்கிதா. என்ன மச்சான் நீ கூட என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. டேய் எனக்கு லவ் ஃபெயிலியர்டா. அட கருமத்தை. டேய் 5 நாள்ல லவ் பண்ணிட்டு 10 நாள்ல லவ் பண்றவனுக்குலாம் லவ் ஃபெயிலியர் கிடையாதுடா. டேய் ஏன்டா கொல்ற? பசி வேற உயிரை கில்லுதுடா. மச்சான் நான் இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது உனக்கு எப்படிடா சாப்பிட தோணும்? இந்த பாரேன் நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கிய உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி விடுறா மச்சான். உனக்காக என் நண்பனுக்காக நம்ம இப்ப சாப்பிடுறோம். ஐயோ இவன் வாயிலேயே வடை சுடுவானே தவிர்த்து பிரியாணி வாங்கி தர மாட்டான் போல. டேய் போய் சொல்லுடா. மச்சான் இருடா இரு அவசரப்படாதடா. இவனை திருத்தவே முடியாது. மச்சான் இந்த ஷீலாக்கு கண்ணு சரியில்லை பத்துக்கு. நல்லால பத்தியா ஒரு மாதிரி முட்டை கண்ணு மாதிரி இருக்கு. இவ செட் ஆக மாட்டா. பேசாம இந்த நம்ம பக்கத்து கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு உசார் பண்ணலான்னு இருக்கேன்டா. யாருடா அந்த பக்கத்து கிளாஸ் பொண்ணு? டேய் அவதான்டா நந்தினி. யாரு நந்தினியா? அவதான் உன்ன 1 மாசம் முன்னாடியே உன்ன வேண்டான்னு செருப்பால அடிச்சு அமுச்சு விட்டாளேடா. திரும்பவும் என்னடா? ஐயோ அவ அப்பவே என்ன வேண்டான்னு சொல்லிட்டாளோ? டேய் மச்சான் மறந்தே போயிட்டேன்டா. கணக்கு இல்லாம வந்துட்டு இருக்கா மறந்துட்டு. வேற என்ன பண்ணலாம்? அதே கிளாஸ்ல இன்னொரு பொண்ணு குள்ளமா அழகா இருக்கும்ல அந்த பொண்ணு பேர் உனக்கு தெரியுமா? ஆமா எனக்கு இதான வேலை. வர போற பொண்ணு பேரெல்லாம் லிஸ்ட் எடுத்து வைக்கிறது. நீ ஏன் யோசிச்சு சொல்லு. ஞாபகம் வந்துருச்சுடா. கவிதாடா. அடே அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் ஆயிடுச்சுடா. என்ன மச்சான் சொல்ற? கல்யாணம் ஆயிட்டான்? என்னடா சொல்ற? என்ன ஒரு வார்த்தை கூட கூப்பிடவே இல்ல. உன்னெல்லாம் எப்படிடா கூப்பிடுவா? போய் அங்க கல்யாணத்துல போய் ஏட கூடாம ஏதாச்சும் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னா வேற அவ என்ன பண்ணுவா? அதான் உன்னை கூப்பிட்டு இருக்க மாட்டா. அடி பாவி கவிதா. நான் பழகுன பழக்கத்துக்கு அவ என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடுவான்னு பார்த்தா கூப்பிடாம கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டா போலயே. டேய் மச்சான் எனக்கு உண்மையாவே தெரியவே தெரியாதுடா. நீ கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேடா. அடே எனக்கே தெரியாதுடா. எனக்கே இப்போ 2 மாசம் முன்னாடி தான்டா தெரியும். மரியாதையா சோத்த வாங்கி தெரியா இல்ல நான் இப்ப எழுந்து போட்டுமா? இதுக்கு மேல இருந்தா இவன் ரொம்ப டென்ஷன் ஆயிருவான். மச்சான் இருமச்சான் ஆர்டர் பண்ணிட்டு வரேன் இருமச்சான். போய் தொலைடா கொல்லாதடா. எருமை எப்படி உறங்குது பாரு. நல்லா உறங்க வேண்டியது கடைசியில முழிச்சன்னா நம்மளை போட்டு திட்ட வேண்டியது. எனக்கு தெரியும் இவ முழிச்ச உடனே கண்டிப்பா திட்டுவா. ஏதோ இவ்வளவுதான் நான் தான் சாச்சி என் தோல் மேல படுக்க வச்ச மாதிரி. எழுந்து தொலைடி அடியே. நம்மளுக்குன்னு வந்து சேர்ந்துருக்கு பாரு. காலில போட்ட மிஞ்சுதான் காதுல பேசுதே, கழுத்துல போட்ட தாலிதான் காவியம் பாடுதே, நெத்தி சுட்டி ஆடும் சந்தலையில் பொட்டு வச்சதாறு நான் தானே, அத்திமரப்பூவும் அச்சப்படுமா பக்கத்துணையாரு நீதானே, ஆசை பேச்சுல பாதி மூச்சுல லேசாதேகோ சூடேற. நம்மளாலதான் ரியாக்கு இப்படி ஆயிடுச்சு. இதை நினைச்சு தூக்கமே வரமாட்டேங்குது. ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்ய முடியல. சாரி ரியா, என்னால தாண்டி உனக்கு இவ்வளவு கஷ்டம். நான் ஏதோ செல்ஃபிஷா இருந்துட்டேன்னு நினைக்கிறேன்டி. நான் படிக்கணும் அப்படிங்கறதுக்காக உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுடி. சாரி ரியா, நான் ரொம்ப செல்ஃபிஷா இருந்துட்டேன்டி. என்ன மன்னிச்சிருடி. மகாக்கு என்னாச்சு? நேத்துல இருந்து பிள்ளை மூஞ்சி வாடி பேலா இருக்கு. ஏமா மகா, ஏ தங்கம். பாட்டிமா. என்னாச்சு மகா? ஏமா ஒரு மாதிரி இருக்க? பாட்டி கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்ன பாட்டி நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிலாம் இல்ல பாட்டி. யாருமே இல்லாம வந்த எனக்கு நீங்க தானே பாட்டி இருக்க இடம் கொடுத்து என்ன உங்க பேத்தி மாதிரி பாத்துக்கிறீங்க. உங்களை போய் எப்படி நினைப்பனா? இல்லம்மா, நேத்துல இருந்தே உன் மூஞ்சியே சரியில்லை. நான் பாத்துட்டு தான் இருக்கேன். வாடி போய் இருக்கு. என்னாச்சுமா? வீட்டு ஞாபகம் வந்துட்டோ? அம்மா அப்பா எதுவும் பார்க்கணும்னு தோணுதுமா? பாட்டி நேத்து என் தங்கச்சி கிட்ட போன் பேசணும் பாட்டி. அப்படியேம்மா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களாம்மா? யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? பாட்டி வீட்ல எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க பாட்டி. ஆனா என் தங்கச்சிக்கு தான். என்னாச்சுமா? அழுகாம சொல்லு. என்னாச்சு? பாட்டி நான் கல்யாணத்துல இருந்து ஓடி வந்ததுக்கு அப்புறம் அங்க பிரச்சனையாகி என் தங்கச்சிக்கு எங்க அத்தை பையனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களாம் பாட்டி. ஐயோ என்னம்மா சொல்ற? ஆமா பாட்டி, என் தங்கச்சி எவ்வளவோ வேண்டாம்னு சொல்லிருப்பா போல. ஆனா அவளை ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களாம் பாட்டி. அவளுக்கு வேற எங்க அத்தை பையனை சுத்தமா பிடிக்காது பாட்டி. அவங்க 2 பேரும் எப்பவுமே சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. என்னம்மா சொல்ற? உண்மையாவா சொல்ற? இப்படி உன் தங்கச்சிக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு எப்படிமா கல்யாணம் பண்ணி வச்சாங்க? அதான் பாட்டி எனக்கும் தெரியல. 2 பேரும் எப்பவுமே சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி நிம்மதியா வாழ போறாங்கன்னு எனக்கு தெரியல. என்னாலதான் பாட்டி எல்லாமே. என்னாலதான் என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை. ஏம்மா மகா அழுவ
மகா அழுவாதம்மா, எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான். கடவுள் ஏதாச்சும் ஒரு நல்லதுக்காக தான் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வாங்க. சரியாம்மா? நீ அழுவாத. பாட்டி, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாலே எனக்கு போதும் பாட்டி. கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வாங்கம்மா. நீ இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்காத. எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்க. சரி பாட்டி, உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏமா தங்கம், நீ எதுவா இருந்தாலும் பாட்டிட்ட தயங்காம சொல்லு. சரியாம்மா? எனக்கு இப்ப ஒண்ணு விட்டா யாரும் இல்லம்மா. என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? ஆமாமா, என் மகா எல்லாரும் வெளிநாட்டுல இருக்காவ. யாரும் வந்து இந்த கிளையை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. எனக்கு என் பேரன் பேத்தியை போய் பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஒரு நாள் கூட இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. இப்போ எனக்கு பேத்தின்னு இருக்கிறது நீ மட்டும் தாம்மா. பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி, உங்களை நான் பாத்துக்கிறேன். இந்த வார்த்தையே எனக்கு போதும்மா. இந்த பாட்டியை விட்டு நீ பேர மாட்டல்ல. நான் போக மாட்டேன் பாட்டி. இந்த பாட்டி கூடவே இருக்கணும். சரியா? சரி பாட்டி, நீங்க அழுகாதீங்க. நீ அழுகாத, அதுக்கப்புறம் பாட்டியா அழுக மாட்டேன். சரியா? சரி பாட்டி, நான் அழுகல. காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது மானே. நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருக்காது தாயே. உன்முகம் பார்க்கிறேன், அது என் முகம் பார்க்கிறேன். இந்த பொன்மானை பார்த்து கொண்டே சென்று நான் சேர வேண்டும். மீண்டும் ஜென்மங்கள் மாறும் போதும் நான் உன் மகளாக வேண்டும். ஆசராகங்கள் பாட வேண்டும். அஜித்தோட நடவடிக்கையே சரியில்லை. ஒருவேளை வேற பிள்ளைய ஏதாச்சும் லவ் பண்றானா என்னன்னே தெரியல. நம்ம போன் போட்டாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். ஏதாச்சும் பேசணும்னு போனாலும் கண்டுக்காத மாதிரியே போறான். என்னதான் நினைச்சிட்டு இருக்கானே தெரியல. ஏதோ நான் தான் லூசு மாதிரி ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் என்னடானா லூசு மாதிரி அவனை உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். என் லவ் எப்படி அவன்கிட்ட சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அவன் எதுவுமே கண்டுக்காத மாதிரியே இருக்கான். என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல. அவன்கிட்ட எப்படியாச்சும் நம்ம மனசுல இருக்க லவ்வ சொல்லிடணும். ஏ கீர்த்தி. அம்மா. என்னடி காலேஜுக்கு போனது நினைப்பே இல்லாம இருக்க போலயே. 4 நாள் மேல ஆயிட்டு ஒரே லீவ் தான். போட்டுட்டு லீவ போட்டு சும்மா தானங்க கிடக்கா. ஒழுங்கா காலேஜ் போக வேண்டியதானே. அம்மா அதான் சனி நேர் வந்துட்டலாம்மா. என்ன விடுமா, என்ன மொத்தமா திங்கக்கிழமை காலேஜ் போய்க்கிறேன். என்னடி நினைச்சிட்டு இருக்க? உனக்கு பணம் கட்டி படிக்க வச்சா உனக்கு காலேஜ் போக அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒழுங்கா காலேஜ் போய் ஒழுங்கா படிச்சாதானே ஏதாவது ஒரு நல்ல வேலை பார்க்க முடியும். சும்மா எப்படியே வீட்ல உட்காரான்னு பாத்துட்டு இருக்கியோ? அம்மா அதான் நான் காலேஜ் போறேன்னு தானே சொல்றேன். அப்புறமா என்னம்மா இதெல்லாம் சரி வராது கீர்த்தி. ஒழுங்கா காலேஜ் போற வழியை பாரு. சும்மா லீவ் போட்டு வீட்ல உட்கார வேலைன்னு வச்சுக்க கூடாது. என்ன ஒரு நாள் கூட லீவ் போட கூடாது. கரெக்டா காலேஜ் போறணும் பாத்துக்க. பணம் என்ன சும்மா ஒண்ணு கட்டி படிக்க வைக்கவே? மா எனக்கு ஒண்ணே ஒண்ணுதாமா புரியல. நீ என்ன மட்டும் காலேஜுக்கு போன்னு இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ற. உன் பொண்ணுனா நான் கரெக்டா காலேஜுக்கு போய் படிக்கணும் போல. ஆனா அடுத்தவங்க வீட்டு பொண்ணுனா படிக்க கூடாது. அப்படிதானே? என்னடி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கா? மா எல்லாம் நான் சம்பந்தத்தோட தான் பேசிட்டு இருக்கேன். நீ பண்ணதெல்லாம் என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி என்னடி பண்ணே? உனக்கு காலேஜ் போன்னு சொன்னது ஒரு குத்தமா? அதுக்கு இவ்வளவு வாய் பேசுற? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? மா ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படி நடிக்காதமா. மகாணி எதுக்கு இப்படி போனாங்கன்னு தெரியுமா? ஒன்னால போனாங்க. என்னது என்னால போனாளா? நான் என்ன பண்ணேன் அவளை? மா நீ என்ன பண்ணல? அப்படி நீ எல்லாமே பண்ணிருக்க. என்ன யாருக்குமே தெரியாம நீ பண்ணிருக்க. முதல்ல நீ மாமா கிட்ட என்ன சொன்ன? மகாணி படிக்க வைக்கிறேன்னு தானே சொன்ன. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிருக்க? மகாணியை தனியா கூப்பிட்டு படிக்கிறதெல்லாம் சரி வராது, கல்யாணம் முடிஞ்சு ஒழுங்கா வீட்ல இரு, அது இது நீ சொல்லிருக்க. அப்படிதானே? அது அது ஆமா. வேற படிச்சு என்னத்த கிழிக்க போறா? ஒழுங்கா வீட்ல இருந்து வேற புருஷனே வேற பிள்ளைய பத்திட்டு பிள்ளைய பார்க்க வேண்டியதுதானே? அதே நம்ம நானும் கேக்குறேன். நானும் படிச்சு என்னத்த கிழிக்க போறேன்? எப்படி என்ன யாருக்காவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறா? அப்புறமா நான் எதுக்கு படிக்கணும்? அதுக்கு நான் சும்மா வீட்லயே இருந்துட்டு போயிருவேனே. என்னைக்கு இப்படி பேசுற? என்னம்மா எனக்கு ஒரு நியாயம், மகாணிக்கு ஒரு நியாயமா? நான் தான் படிச்சு வேலைக்கு போனோம் போல. அவங்க என்ன பாரு படிப்பை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு வீட்ல இருக்கணும் போல. அவ கொழுப்பெடுத்து ஓடி போயிட்டா. யார் கூட ஓடி போனாலும் அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? பிள்ளைய ஒழுங்கா வளர்த்திருந்தா ஓடி போயிருக்க மாட்டா. மா இந்த பாருமா, தேவையில்லாம பேசாதம்மா. உனக்கு மகாணி காலேஜ் போறது படிக்க வைக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்ல தானே? அதை நீ ஸ்ட்ரைட்டா உங்க அண்ணன் கிட்ட சொல்லிருக்க வேண்டியதுதானே? அங்க எல்லாரும் முன்னாடியும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, படிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு மகாணியை தனியா கூப்பிட்டு இப்படி சொல்லிருக்க. அதனால தானே அவங்க போனாங்க. நீ படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க பேருக்கு போறாங்க. அவங்க பேசாம கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் நல்லா தான் இருந்திருப்பாங்க. இப்போ ஒன்னாலதான் இப்ப அவங்க போயிருக்காங்க. என்னடி அவ ஓடி போயிட்டான்னு மொத்த பழிய தூக்கி ஏன் மேல போடுற? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? மா ஒன்னும் பழியெல்லாம் தூக்கி உன் மேல போடல. நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். பாத்தியா இப்ப கிருஷ்ணா பாவம் தானே, எவ்வளவு கஷ்டப்படுறான். அவனுக்கு பாரு ரியா நீ பிடிக்கவே பிடிக்காது, ரியாக்கும் பாரு கிருஷ்ணாவை பிடிக்காது. இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னால தான் இப்ப கஷ்டப்படுறாங்க. உனக்கு வர வர வாய்க்குழுப்பு அதிகமாயிட்டு. எல்லாம் அந்த ரியா கூட சேர்ந்து தானே நீ இப்படி வாய் பேசிட்டு தெரியறா? ஆமா, உடனே எல்லாத்துக்கும் இருக்கிறவங்க மேல பழிய தூக்கி போடு. உன்னை என்ன பண்ணிட்டாங்க ரியா? நீ சும்மா எதுக்கெடுத்தாலும் அவங்ககிட்ட ஒண்ணு வம்பு பண்ணிட்டு இருக்க. இப்ப நான் வாய் பேசினாலும் என்ன நீ அவங்கள
முத நாளே என் பையனை பிரிச்சுட்டா என்கிட்ட இருந்து. என் பையன் என்னடா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன போட்டு திட்டுறான். இப்போ உன்னையும் இது பண்ணிட்டாளா? அப்படி என்னதான் பேசி இப்படி மைக் வச்சிருக்கான்னு தெரியல. சீ, என்னமா பேசிட்டு இருக்க நீ? சம்பந்தமே இல்லாம ஏமா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் வாய் பேசுறேன்னா அதுக்கு என்ன ரியானியா காரணம்? ஏமா நீ என்ன கம்மியாவா வாய் பேசுற? உன்ன மாதிரி தான் வேற நானும் பேசுவேன். ஆமா, நான் உன்ன மாதிரி தானே பேசிட்டு திரியறேன். நான் என்ன அவ்வளவு வாயா பேசிட்டு இருக்கேன்? ஒரு பெத்த அம்மாட்ட பேசுற பேச்சா இதெல்லாம்? இந்த பாருமா, நியாயம்னா எல்லாருக்கும் பொதுவா தான் இருக்கணும். இல்லனா நீ என்ன வந்து காலேஜ் போன்னு நீ சொல்லவே கூடாது. அங்க மகானிய மட்டும் அப்படி சொல்லிட்டு இப்ப என்ன மட்டும் காலேஜ் போனா எனக்கு கோவம் வராதா? உனக்கு இதெல்லாம் முதல்ல யார் சொன்னா? நான் மகாவை அப்படி சொன்னதுனால தான் அவ ஓடி போயிட்டான்னு உனக்கு யார் சொன்னா? உனக்கு தெரியுமா முதல்ல? நீ சும்மா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. எனக்கு எல்லாம் தெரியுமா? இத மட்டும் நான் அண்ணன் கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல? அவ்வளவுதான் பாத்துக்க. நான் சரி உனக்கு அண்ணனுக்கு சண்டை வர கூடாதுன்னு நான் அண்ணன் கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்கேன். ஆமா, சொன்னா என்ன அவன் என்ன அப்படி என்ன வெட்டியா போட்டுருவான்? நான் அவட்ட சொன்னேன்னா வேற என்ன பண்ண? நான் வேற சொல்லதான் செய்வேன். வேற கல்யாணம் முடிச்ச பிறகு படிக்க போனா நல்லாவா இருக்கும்? அவளுக்கு படிப்பு தான் முக்கியம். கிருஷ்ணனோட அவளுக்கு படிப்பு தான் முக்கியம். அவ பேருக்கு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உனக்குலாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாதுமா, போமா. ஆமா, எனக்கு ஒண்ணும் புரியாது. எனக்கு ஒண்ணுமே புரியாது. நீ எனக்கு முன்னாடியே பிறந்துட்ட பத்தியா உனக்கு கனமா தெரியும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு பெத்தவா ஒரு நல்லதுக்கு ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொல்லுவா. அதுலயும் தப்பு கண்டுபிடிச்சு திரும்ப என்னையே திட்டுங்க. அம்மா போமா, சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காதே. கீர்த்தி, நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்க. அந்த ரியாவெல்லாம் நம்பாத. அவ சரியான விஷம். நான் தெரியாதனமா என் பையனுக்கு என்ன பண்ணு வேற வழி இல்லாம நான் அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அவ சரியான விஷ பூச்சி பத்துக்க. சரி, அவ கூட வேற என் பையன் ஹனிமூனுக்கு வேற போயிட்டு இருக்கான். எல்லாம் அந்த கிளவி பார்த்த வேலை. அங்க போய் என் பையனை என்னென்ன பாடலாம் படுத்த போறாளோ தெரியல. என் பையன் பாவம், வாயிலா பூச்சி, ஒண்ணும் தெரியாது, வெளி உலகம் ஒண்ணும் தெரியாது. அவ போய் என்ன பண்ண போறாளோ தெரியல. என் பையனை கூட்டு போய் எனக்கு அதை நினைச்சா வேற இங்க பக்கு பக்குன்னு கவலையா இருக்கு. ஆமா, இவ பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது. சும்மா சொல்லணுமே எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காதம்மா. அப்படி ரியா நீ ஒண்ணு என்ன பண்ணிட்டாங்க? அவ பேசுற வாயை பார்த்தா தெரியல அவ எப்படின்ட்டு. சரி, ஒண்ணுத்துக்கு ஆவாத கோணம். நான் சரி மகான கொஞ்சம் அமைதியா இருப்பாளா, சரி அவளை கட்டி வச்சா நம்ம சொல்றதை கேட்டு நம்ம கூட இருப்பான்னு நினைச்சேன். அவ சரியான ஓடுகாலி கழுதியா இருந்துட்டு அவ ஓடி போயிட்டா. வேற வழி இல்லாம 2வது காரியை கட்டி வச்சு அந்த பேச்சு பேசுறா. ஆமா, நீ பேசுறதுக்கு ரியானி கம்மியா தான் பேசுறா. அதுக்கு ரியானி எவ்வளவு பரவாயில்ல. என்னடி சொன்ன? என்னடி சொல்லிட்டு இருக்க? ஏதோ வாயில வச்சு முடங்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்லம்மா, போங்க போ. வேலை ஏதாவது இருந்தா பாரு போ. ஆமா, வீட்டுல அவ்வளவு வேலையை நானே செய்றேன். எல்லாம் ஒன்னொன்னையா பார்த்து நம்மளே செய்ய வேண்டியதா இருக்கு. வீட்டுக்கு ஒரு மருமகான் வந்திருக்கா. அவ அந்த ஊர் சுத்த போயிட்டா. அவள ஒரு வேலையும் செய்ய மாட்டா. சரி, அம்மா பாவமே அப்படின்ட்டு நம்ம ஒண்ணு பெத்து வச்சிருக்கேன், அதுவும் ஒண்ணும் செய்யாது. அவளை நம்மளே செய்ய வேண்டியதா இருக்கு. சோ இவளவை என்ன பண்ணனே தெரியல. இந்த வாயை எப்படி அடைக்கன்னு தெரியல. இவ என்னடானா ரியானியே சொல்லிட்டு இருக்கா. ஏமா, தெரியாம உன்கிட்ட பேசிட்டேன். புரிஞ்சுக்கிடுவா நினைச்சு சொன்னேன். உனக்கு ஒன்னும் புரியல. தயவு செய்து வேலை ஏதாவது இருந்தா பாரு, இல்ல நம்ம இடத்த காலி பண்ணுமா. சும்மா என்ன வெறுப்பேத்தாதம்மா. ஆமாடி ஆமா, என்ன பார்த்தா உங்களுக்கு வெறுப்பேத்துற மாதிரி தான் இருக்கும். சரி, பிள்ளைல பெற்றிருக்கேன். அவனும் சரியில்லை இவளும் சரியில்லை. 2 பெத்து வேஸ்ட் தான். நீ பிறந்த வீட்டுக்குள்ள உன் அப்பன் குடிக்கார பையன் அந்த ஆளு நம்ம அவ்வளவு வரையும் விட்டுட்டு ஓடிட்டான். நான் தான் சரி பாவம் 2 பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு வளர்க்கணும்னு ஓடா தேஞ்சு உங்க 2 வரையும் வளர்த்தேன். இப்ப பேச்சா பேசுறீங்க பேச்சு. 2 வரை என்னதான் நடக்க பாக்குறீங்க? உன் அப்பே ஓடினா பத்தியா? அன்னைக்கே உங்க 2 வரையும் போட்டு நான் ஓடி இருக்கணும். அப்ப நான் நிம்மதியா இருந்திருப்பேன். மா, எதுக்குமா இந்த தேவலாம் பேசிட்டு இருக்கா? வேலை பாருமா. சும்மா இது என்ன பேசினாலும் இந்த கதையை உடனே உள்ள இழுத்துருவா. அதான் இதுவும் பேசுவிய, இதுக்கு மேலையும் பேசுவிய. உங்க 2 வரையும் பாலூட்டி சீராட்டி வளர்த்தேன்ல, எனக்கு தேவைதான். என்னென்ன பேச்சலாம் உங்ககிட்ட இருந்து நான் வாங்க வேண்டியதா இருக்கோ தெரியல. ஏ கடவுளே, நான் அதுக்குள்ள போய் சேர்ந்துட மாட்டேனா? என்னை எடுத்துக்க கடவுளே. சோ நான் என்னதான் சொல்லி புரிய வைப்பேனே தெரியல. புரிஞ்சுக்காமே நடந்துக்கிறாங்க. கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்கி. இதுக்கப்புறமே ஏதாச்சும் பேசினா திரும்ப தேவையில்லாம சண்டை தான் வரும். பேசாம சைலண்டா இருப்போம். என் கிறகம், நான் கெட்டிட்டு வந்து புருஷனும் சரியில்லை, பெத்த பிள்ளையும் சரியில்லை. சரி, இந்த பொட்ட பிள்ளையாச்சும் நம்மள புரிஞ்சுக்கிடும், புரிஞ்சு நடந்துக்கிடும் நினைச்சா அதுவும் சரியில்லை. எல்லாம் நம்ம நேரம். எங்க போய் நம்ம இதை சொல்ல? ஏ கடவுளே, இதெல்லாம் பாத்துட்டு இருக்கியே, உனக்கு கண்ணு இல்லையா? ஐயோ, பண்ற தப்பெல்லாம் அந்த அம்மா பண்ணிட்டு கடவுளுக்கு கண்ணு இல்லையான்னு கேக்கு. என்னத்த சொல்ல?